சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோ. டாக்டர் இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு சர்ஜரி பண்ணி கீமோ வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மதருக்கு. இப்போ அந்த கீமோ போட்டால் வந்து உடம்பு ஃபுல்லாக வெந்துடும், முடி கொட்டிடும், ரொம்ப டயர்டாயிருவாங்க, வீக் ஆயிடுவாங்க அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்க அப்படின்னா, பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட் பண்ற பேஷண்ட்ல நம்ம ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொன்னோம்னா 95% பேருக்கு கண்டிப்பா கீமோதெரப்பி தேவைப்படும். இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க ரிலேட்டிவ் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்கன்னு அப்படின்னு மட்டும் நீங்க யோசிக்க கூடாது. ஒருத்தரை பத்தி டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கேன்சர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன கீமோதெரப்பி போட்டிருக்காங்கன்னு தெரியாது, பிளஸ் அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணும்போது என்ன ஸ்டேஜில் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய பேஷண்ட் கூட கோரிலேட் செய்யக்கூடாது. இது ரெண்டு. மூணாவது, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கீமோதெரப்பி என்பது ஒரு பிக்சட் டோஸ் கிடையாது. அந்த பேஷண்ட்டுடைய பாடி ஃபங்க்ஷன், அதாவது ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுது, கல்லீரல் எப்படி வேலை செய்யுது, அந்த மருந்து வெளியேற்றதுக்கான தன்மை அது எந்த அளவுக்கு இருக்கு, பிளஸ் அவங்க பாடி வெயிட்டுக்கு எந்த அளவுக்கு மருந்து வந்து உடம்பு தாங்கும், இதை அனைத்தையும் கால்குலேட் பண்ணி தான் கீமோதெரப்பி போடப்படும். அது டவுட்டே வேண்டாம். கீமோதெரப்பி ஒரு மினிமல் டாலரபிள் சைட்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நம்ம உதாரணம் சொன்னா பிரஸ்ட் பேஷண்ட் கீமோதெரப்பிலாம் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து கீமோதெரப்பி போட்டு மதியமே வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த தடவை நீங்க என்ன வந்து இன்டெரக்டா புரிஞ்சுக்கலாம்னா, பெட்ல ஸ்டே பண்ற அளவுக்கு கூட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு சில பேருக்கு கீமோதெரப்பி எடுத்தனால கொஞ்சம் பசி கம்மியா இருக்காது, கொஞ்சம் படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப இருக்காது, இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இது அனைத்துமே மேனேஜபிள் தான். முடி கொட்டுற விஷயம் கீமோதெரப்பில நிறைய பேருக்கு இருக்கும், அது இல்லைன்னு கிடையாது. பட் இது வந்து டெம்பரரி தான். நீங்க லாஸ்ட் சைக்கிள் கீமோதெரப்பி முடிஞ்சு ஒரு 4 to 6 வீக்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஹேர் அதே கலர்ல கண்டிப்பா ரீக்ரோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி, அதாவது ஜென்ரலா புற்றுநோயை பற்றி நம்ம பேசும் பொழுது கியூருக்கான விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸை பத்தி கட்டாயம் நம்ம பார்க்க கூடாது. ஒரு சில பேர் அந்த கீமோதெரப்பி டைம் அவங்க அப்பவும் வந்து அவங்களுக்கு முடி இல்லைன்றது ஒரு வருத்தமாக இருந்தால் நம்ம அந்த டைம்ல ஹெட் ஷேவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆர்டிபிஷியலா நமக்கு வந்து வருதுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அந்த ஹேரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கீமோதெரப்பி முடிஞ்சு ஒரு 6 வீக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நார்மல் ஹேர் க்ரோத் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்டுக்காக பயந்து கீமோதெரப்பியை எடுக்காமல் விட்டுவிடக் கூடாது. கீமோதெரப்பி எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் அப்படின்னு ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்துச்சு அப்படின்னா அதையும் செய்தால்தான் ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. நம்ம சர்ஜரி பண்ணி மார்பதான் முழுசா இல்ல கட்டியதான் முழுசா எடுத்துட்டோமே, இதுக்கப்புறம் இது கீமோதெரப்பி அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு கீமோதெரப்பி போட வேண்டும் அப்படின்னு உங்களுடைய ஆன்காலஜிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா கீமோதெரப்பி போட்டாதான் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி. இல்லைன்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட், திரும்ப வந்துருமோன்ற பயம் கண்டிப்பா இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை கண்டிப்பா அந்த தவறு செய்யக்கூடாது.